அன்னை மரியாவை போல ஆண்டவர் இயேசுவை நாமும் உலகுக்கு பெற்றுக் கொடுப்போம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மலைமாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பீடத்தில் அமர்ந்திருக்கிற அருள் பணியாளர்களது பெயரால், திருத்தலத்தினுடைய பங்கு பணியாளர் பெயரால் வாஞ்சையோடு திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருவிழா வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு நன்றி பெருக்கோடு இந்த கூடாரத்தை நாம் நிரப்பியிருக்கிறோம். காரணம், நம்முடைய வாழ்வை அந்த ஆரோக்கிய மலைமாதா ஆசீர்வாதங்களால் அழகு செய்து அணி செய்து நம்மை, நம்முடைய வாழ்க்கையை நாளும் மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் என்பதால் தான் நாம் இந்த நாளிலே பல்வேறு இடங்களிலிருந்து இந்த திருத்தலத்திற்கு படையெடுத்து வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அம்மா என்றாலே உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சற்று கூடுதலான பாசமும் பிரியமும் இருப்பது இயல்புதான். ஆதலால் தான் என்னவோ தெரியவில்லை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த கடவுளையே பெற்றுக் கொடுத்த கன்னிமரியாவின் மீது அலாதி பிரியமும் பாசமும் அளவு கடந்து இருக்கிறது. அதன் ஆகச்சிறந்த அடையாளம்தான் ஆண்டு முழுவதும் நாம் அன்னையை கொண்டாடி தீர்க்கிறோம். அன்னைக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டுகிறோம், பல்வேறு விழாக்களை எடுக்கிறோம், பல்வேறு வகையான காரியங்களை அன்னைக்காக நாம் நாளும் நேர்ச்சையாய் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவிழாவுக்கு அன்னையின் பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நமக்கு அன்னை கொடுக்கிற அழைப்பு என்ன என்பதுதான் இந்த நாளுக்கான மறைகுறை செய்தியாக அமைய இருக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனி நாடு இரண்டாக உடைபட்டது. ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லின், கிழக்கு பெர்லின், மேற்கு பெர்லின் என்று இரண்டாக பிளவுபட்டு போனது. மக்களுடைய மனங்களிலே பகைமை, வஞ்சகம், வெறுப்பு, கோபம் என்று எல்லா வகையான எதிர்மறையான காரியங்களால் நிரம்பி வழிந்தது. ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினின் குறுக்கே பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டது. கிழக்கு பக்கம் இருக்கிறவர்கள் மேற்கு பக்கம் இருக்கிறவர்கள் மீதும், மேற்கு பக்கம் இருக்கிறவர்கள் கிழக்கு பக்கம் இருக்கிறவர்கள் மீதும் அளவு கடந்த வெறுப்பையும் கோபத்தையும் சுமந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு நாள் கிழக்கு பெர்லின் பக்கம் இருந்து ஒரு பெரிய வாகனத்திலே குப்பை, கழிவு பொருட்கள், அழுகி போன காய்கறிகள், பழங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றி கிழக்கு பெர்லினிலிருந்து மேற்கு பெர்லின் பக்கமாக போய், மேற்கு பெர்லின் பக்கமாக இந்த எல்லா குப்பைகளையும், கழிவு பொருட்களையும், அழுகி போன காய்களையும் கனிகளையும் கொட்டிவிட்டு வந்து விட்டார்கள். மேற்கு பெர்லின் பக்கம் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக என்ன வந்திருக்க வேண்டும்? சோற்றில் உப்பு போட்டு சாப்பிட்டால் அப்படி தானே கேட்போம். வீட்டில் என்ன வந்திருக்கும்? கோபம் வந்திருக்கும், சூடு வந்திருக்கும், சொரணை வந்திருக்கும், ரோசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்குது. சரி, காற்றுக்கு பக்கத்து வீட்டிலிருந்து அவர்களாக அள்ளி போடாமல் போனாலும் காற்றுக்கு 4 குப்பை அடித்து கொண்டு நம்முடைய வாசலில் வந்து விழுந்தால் நாம் என்ன செய்வோம்? ரொம்ப நல்ல மனதோடு எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வரக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களா நாம்? அப்படி என்றால் அக்கா தலையாட்டுகிறார்கள், ஆரோக்கிய மாதாவை கீழே இறக்கி வைத்துவிட்டு உங்களை தூக்கி கொண்டு போய் மேலே வைத்து விடலாம். அப்படித்தானே நாம் என்ன செய்வோம்? அவங்க வீட்டில இருந்து 4 இலை வந்து விழுந்துச்சா, வீட்டில் இலையே இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற நம்மளா புதுதாக ஒரு குப்பையை உருவாக்கி கொண்டு போய் கூட கொட்டிட்டு வருவோம்.
இதுதான் நாம் நினைப்பது. ஆனால் எல்லா இடத்திலுமே 4 நல்லவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். இதயத்திலே இரக்கம் சுரக்கக்கூடிய மனிதர்கள் இங்கும் அங்கும் இருக்கத்தானே செய்கிறார்கள். பிரியமானவர்களே, மேற்கு பக்கம் இருக்கக்கூடியவர்கள் 4 பேர் 4 விதமாக பேசி கொண்டிருந்த போது நல்லவர்கள் 4 பேர் சொன்னார்கள், வேண்டாம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவர்கள் 1 லாரி நிறைய குப்பையை கொட்டினார்களா? நாம் 2 அல்லது 3 4 லாரி நிறைய குப்பையை கொட்டுவோம் என்று எல்லோரும் சொன்னபோது அவர்களுக்குள்ளாக மாற்று கருத்துக்கள் பிறந்தன. நல்ல எண்ணம் படைத்தவர்கள் 4 பேர் நல்லது நினைக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டினார்கள். ஒரு வழியாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி அடுத்த நாள் மேற்கு பெர்லினிலிருந்து ஒரு வாகனம் புறப்பட்டு கிழக்கு பெர்லின் பக்கமாக போனது. அந்த வாகனத்தில் என்ன இருந்தது தெரியுமா பிரியமானவர்களே? நல்ல உணவுப் பொருட்கள் இருந்தன, காய்கறிகள் இருந்தன, கனிகள் இருந்தன, விதைகள் இருந்தன, தானியங்கள் இருந்தன. இப்படி மக்களது பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய நல்ல சுவையான தரமான உணவுப் பொருட்களை மேற்கு பெர்லின் பக்கமாக இருந்து எடுத்துக்கொண்டு கிழக்கு பெர்லின் பக்கமாக போனார்கள். அப்படி போன வாகனத்தினுடைய முகப்பிலே அருமையான வாசகம் ஒன்று எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. அது என்ன வாசகம் தெரியுமா? உங்களிடம் இருந்ததை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள், எங்களிடம் இருந்ததை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களிடம் இருந்ததை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள், நாங்கள் எங்களிடம் இருந்ததை உங்களுக்கு கொடுக்கிறோம். நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய இயல்பு, நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்த உலகுக்கு புலப்படும். பிரியமானவர்களே, கன்னிமரியாவை காலம் முழுவதும் நாம் கொண்டாடி தீர்க்கிறோம் என்றால் கன்னிமரியா இந்த உலகுக்கு எதை கொடுத்தார் என்பதில்தான் அவரை கொண்டாடுவதன் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அந்த கடவுளையே கருச்சுமந்து தம்முடைய மடியில் தாங்கி இந்த மண்ணுலகுக்கு தாரை வார்க்கக்கூடிய மாபெரும் பேரை பெருமையை அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனவே அந்த அன்னையை நாம் எல்லோரும் அன்பாய் ஆசையாய் கொண்டாடி தீர்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அன்னை கடவுளை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை மட்டும்தானே இந்த திருவிழாவிலே அவளை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற அவளது அன்பு பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுப்பாள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுகிறோமே. என் அம்மா, என்னுடைய தாய், நான் கொண்டாடுகிற என்னுடைய ஆரோக்கிய மலை மாதா இப்படி கடவுளை உலகுக்கு கொடுக்கிறவராக இருந்தார் என்றால் நானும் என்னுடைய எல்லா செயல்பாடுகளின் வழியாக அந்த கடவுளை மீண்டுமாக இந்த உலகுக்கு காட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்கிற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா பிரியமானவர்களே? இந்த உலகம் நமக்கு எதை வேண்டுமானாலும் கொடுத்து விட்டு போகட்டும். இந்த உலகம் நமக்கு குப்பையை கொடுக்கட்டும், இந்த உலகம் நமக்கு கழிவை கொடுக்கட்டும், இந்த உலகம் நமக்கு வெறுப்பை கொடுக்கட்டும், இந்த உலகம் நமக்கு பகைமையை கொடுக்கட்டும். ஆனால் நம்மிடமிருந்து இந்த உலகுக்கு கொடுக்கப்படுவது அந்த கடவுளாக மாத்திரமே இருக்க வேண்டும். அதைத்தானே அன்னை மரியாவினுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியா இந்த உலகுக்கு ஆண்டவர் இயேசுவை மீட்பராக கொடுத்தார். தனக்கென்று தன்னுடைய ஒரே பேரான மகனை வைத்துக் கொள்ளாத அந்த கடவுளையே இந்த உலகுக்கு காட்டுகிறார். கடவுளாம் தந்தை எவ்வாறு தம்முடைய ஒரே மகன் இயேசுவை தம்மோடு வைத்திருக்காமல் இந்த உலக வாழ, இந்த மானுடம் மீட்பு பெற தாரை வார்க்கிறாரோ, அதே போல தம்முடைய ஒரே பேரான மகனை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், தம்முடைய குடும்பத்துக்காக வைத்துக் கொள்ளாமல், வயது முதிர்ந்த காலத்திலே என்னை பார்த்து கொள்ள என் பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும் என்கிற எல்லளவும் எதிர்பார்ப்பு இல்லாத, நம்மை போன்ற சராசரி தாய்மார்களாக இல்லாது உயர்ந்து இந்த நாளிலே உன்னதமான இடத்திலே அன்னை மரியா இருக்கிறார் என்றால் அடுத்தவர் வாழ தம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். ஏன்? தம்முடைய உயிரினும் மேலாக இருக்கிற அந்த இயேசுவையே கொடுக்க வேண்டும் என்கிற மாபெரும் சிந்தனையை இந்த நாளிலே நம்முடைய தாய் நமக்கு கற்றுத்தருகிறார். நாமும் கூட இந்த நாளிலே இங்கு கூடி வந்திருக்கிறோம்.
நம்மிடமிருந்து நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய பொறுப்புகளில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? கிழக்கு ஜெர்மன் பக்கமாக இருந்து போன அந்த வாகனத்தில் இருந்த குப்பையை போல, கழிவு பொருட்களை போல எந்த அளவிற்கும் பயன்பாட்டுக்கு உதவாத காரியங்களையா இந்த ஊருக்கு உலகுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த அன்னையை கொண்டாடுவது அர்த்தமில்லாத செயல்தானே பிரியமானவர்களே. இந்த அன்னையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இந்த ஊருக்கு உலகுக்கு நாம் எதை கொடுக்கிறோம் என்பதிலே சற்று கூடுதலான கவனம் நமக்கு தேவைதானே. அந்த அன்னை இந்த உலகுக்கு இயேசுவை கொடுத்தார் என்றால் இயேசுவை விட உயர்ந்த நன்மை வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த உலகுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான நன்மையான காரியங்களையும் விட உயர்ந்ததொன்று இருக்குமே, ஆனால் அது இயேசுவை கொடுப்பது மாத்திரம்தானே. அதைத்தானே அன்னை மரியா செய்தார். பிறருக்கு எவ்வளவு நன்மைகள் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் எல்லா நன்மைகளினுடைய உச்சம் அடுத்தவருக்கு இயேசுவை கொடுப்பது. அந்த இயேசுவை கொடுப்பவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அன்னை மரியாவை போல. திரு அவையினுடைய வரலாற்றிலே திரு அவை தந்தையர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஏவாளையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அன்னை மரியாவையும் அநேக இடங்களிலே ஒப்பீடு செய்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒப்பீடுகளுள் ஒன்றுதான் இந்த இரண்டு பேரும் இந்த உலகுக்கு எதை கொடுத்தார்கள் என்பது பற்றியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்க நூலில் நாம் படிக்கிற அந்த ஏவாள் இந்த உலகுக்கு எதை கொடுத்தால்? அழகாக பாம்பிடம் இருந்து பழத்தை பறித்து வாங்கி கொண்டு தம்முடைய கணவனுக்கு கொடுக்கிறார். அதன் வழியாக இந்த உலகுக்கு என்ன வந்தது என்று சொல்லப்படுகிறது? பாவம் வந்தது, பாவத்தின் வழியாய் தண்டனை கிடைத்தது, தண்டனையின் வழியாய் சாவு வந்தது, சாபம் வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற இந்த புதிய ஏவாளாம் அன்னை மரியாவின் வழியாக என்ன கிடைத்தது? அருள் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, மீட்பு கிடைத்தது, அந்த பாவத்திற்கான விமோச்சனம் கிடைத்தது, சாபத்திற்கான மருந்து கிடைத்தது. ஆக பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஏவாள் இந்த உலகுக்கு கொடுத்தது பாவமும் தண்டனையும் சாபமும் என்றால், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அன்னை மரியா இந்த ஊருக்கு உலகுக்கு கொடுத்தது அருள், ஆசீர்வாதம், மீட்பு, பாவத்திற்கான மாற்று மருந்து என்பதாகத்தானே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு அவையினுடைய வரலாற்றினுடைய திரு அவை தந்தையர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமும் இதுதான். அன்னை மரியாவின் வழியாக இந்த அவனிக்கு அருள் வந்து சேர்ந்தது. இறைவனுடைய இரக்கம் அன்னை மரியாவினுடைய கைகளிலே புதையலாய் திகழ்கிறது என்று திரு அவையினுடைய தந்தையர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்துக்கான அந்த ஈடு இணையில்லாத இறைவனது பெரும் பொக்கிஷம் புதையலாக அன்னை மரியாவினுடைய கைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக இருக்கிறது. ஏவாள் கொடுத்தது விளக்கப்பட்ட கனி, ஆனால் அன்னை மரியாவினுடைய வயிற்றில் இருந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட கனி. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனியைத்தான் ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்திலும் நாம் இங்கு உடைத்து இந்த ஊருக்கு உலகுக்கு அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொடுக்கிறோமே பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை அன்னை மரியா இந்த உலகுக்கு கொடுத்தார். அதே ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை ஒவ்வொரு திருப்பலியிலும் அருள் பணியாளர் இந்த ஊருக்கு கொடுக்கிறார். நாமும் கூட அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை உண்டு அவராகவே மாறி இந்த ஊருக்கு உலகுக்கு நம்முடைய பணிகளின் வழியாக அதே இயேசுவை மீண்டும் கொடுக்கிறவர்களாக மாறுகிற போது நிச்சயமாக இந்த திருவிழா அர்த்தம் உள்ளதாக மாறும். நம்முடைய வாழ்வுக்கு இன்னும் கூடுதலான அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரும். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளாய் அவளது திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற இந்த உன்னதமான வேளையிலே நெஞ்சம் நிறைந்த நன்றி பெருக்கோடு, மனம் நிறைந்த மகிழ்வோடு, உள்ளம் நிறைந்த உவகையோடு இந்த கூடாரத்தை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த புனிதமான தருணத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நமக்கு அந்த அன்னை இயேசுவை கொடுத்தார். அதனால்தான் இயேசு நற்செய்திகள் நாம் வாசிக்க கேட்டது போல நமக்கு தம்முடைய தாயை கொடுத்திருக்கிறார். மரியா இயேசுவை கொடுத்தார். நற்செய்தியினுடைய தொடக்கத்தில், நற்செய்தியினுடைய நிறைவிலே நாம் பார்க்கிறோம், இயேசு மரியாவை நமக்காக கொடுத்து விட்டு போகிறார். காரணம், தொடர்ந்து அந்த அன்னை நமக்கு நம்முடைய வாழ்வில் இயேசுவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக.
ஆக யோவானை போல நாமும் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய பங்கு இறை சமூகத்திலே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த அன்னையை போல நாமும் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பணித்தளங்களிலே, நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே, நம்முடைய மருத்துவமனைகளிலே, நாம் பணி செய்யக்கூடிய எல்லா இடங்களிலே என்று அந்த இயேசுவை பிரசவிக்கிற இன்னொரு அன்னை மரியாவாக வாழ இந்த நாளிலே அந்த அன்னையிடமே பரிந்துரையை நாடுவோம். அந்த அன்னை நம்மை, நம் குடும்பங்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.